தனுசு ராசி குருவை ராசிநாதனாக கொண்ட ராசி. நல்ல ஒரு ஞானமுள்ள ஒரு ராசி. வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ராசி. ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. தான தர்மங்கள் வழங்குறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 10 ரூபா இருக்குன்னா கூட அதை வாங்கி தான தர்மங்கள் செய்வாங்க. அதுவும் இந்த தர்மம் நேர்மையான வழியில் போகணும், ஒரு ஏழ்மையான கைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகம் பாடுபடக்கூடிய ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கல்வியில், அறிவில், ஆன்மீகத்தில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவை அதிபதியாக கொண்டவங்க. இங்கே குருவே ஆதிக்கமாக இருக்கிறதுனால இந்த தனுசு ராசி என்பர்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்காது. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுடைய இலக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே தான் இருக்கும். பெரிய இலக்குகள் உடைய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு செட்டே ஆகாது. மனதில் இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொய் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பொய் சொல்கிறது, அதே மாதிரி ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு செட்டே ஆகாது அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் உண்மையை சொல்லி மற்றவங்களுடைய மனதை காயப்படுத்திடுவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இவங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா சுதந்திரமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் யாரும் குறுக்கீடு பண்ணுறது, அதில் அதிகாரம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். எதுலேயுமே ஒரு புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களை சுற்றி ஒரு நண்பர் பட்டாளம் எந்நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய நண்பர்கள் இவங்களை சுற்றி இருப்பாங்க. கஷ்டம்னு வந்தாங்கன்னா அவங்க இவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த காரணத்தை கொண்டும் நம்பிக்கையை மட்டும் தளர விட மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மனதில் 1000 கஷ்டங்கள் ஓடிட்டே இருக்கும். ஆனால் வெளிநபர்கிட்ட அந்த கஷ்டத்தை அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க. முகத்தில் எந்நேரம் ஒரு புன்சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மனப்பான்மை இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நாளை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய மனது. இன்றைக்கி இப்படி போகுதா, சரி நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் வேறு மாதிரி மாறும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் உள்ள ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். குரு அருள் நிறைந்த ராசி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஞானம் உள்ள ராசி அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நல்ல ஒரு ஆலோசகராக இருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க, நல்ல ஒரு ஆலோசகராக இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள். எனக்கும் கூட ஒரு தனுசு ராசி என்பர் இருக்காங்க. அவங்களும் எனக்கு நல்ல ஒரு ஆலோசகராக தான் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்கள் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்ல ஒரு ஆலோசகராக இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த தனுசு ராசி என்பர்கள் இதுவரையிலும் கணக்கம்பட்டி சித்தருடைய ஜீவசமாதி போய் வழிபட்டது இல்லை அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் அங்கே சிறப்பு பூஜை, அபிஷேகம் எல்லாம் நடத்துவாங்க. அந்த யாகத்தில் போய் நீங்கள் கலந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும், மன அமைதி கிடைக்கும். குழப்பமாக இருக்கிறவங்க இந்த அமாவாசை, பௌர்ணமி பூஜையில் போய் கலந்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நிகழும். இது ஏற்கனவே போயிட்டுருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். போகாத இருக்கிறவங்க போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம், ஒன்றாம்
அப்போ அதெல்லாம் தனுசு ராசியில் அடங்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் சனி பகவான், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எந்த விஷயத்திலுமே உடனடியாக தீர்வு காண முடியாத இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுடைய கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஷயத்தை இறங்குனீங்க அப்படின்னா உடனடியாக அதற்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது உடனடியாக முடிவு காண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சந்திரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நிறைய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு சில தடுமாற்றமும் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மனதில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கவலை, ஒரு சோர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சகோதரர் வழியில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சில சம்பவங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களால ஏதாவது ஒரு இடைஞ்சலோ, ஒரு பிரச்சனையோ, சொத்து தகராறோ அல்லது வாய் வார்த்தையாக ஏதாவது சின்ன சின்ன தகராறுகளோ இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போங்க. இந்த காலகட்டத்தில் சின்ன பிரச்சனை கூட பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உறவுகள் வேணும், நிறைய சுற்றத்தார் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக போக. ஆரோக்கிய விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளி உணவுகள் வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத வயிறு சம்மந்தமான பிரச்சனை, உணவு சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு தனுசு ராசி என்பர்கள் வெளி உணவுகளை சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க இந்த பார்ட்னர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. பார்ட்னர்களால் சின்ன சின்ன இடைஞ்சல்களும் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் புதுசாக ஒரு சில விஷயங்களில் இறங்குறீங்க அப்படின்னா ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. மாணவர்கிட்டையுமே கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் நிறைய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் கிடைக்க போது அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். கலைஞர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஏற்கனவே மூத்த கலைஞர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க மூலிமா ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எதையுமே பக்குவமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. உங்களால் கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. அல்லது உங்களுடைய சக நண்பர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக போகிறது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த ஊடல்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஓரளவுக்கு நெருக்கம் உண்டாகும். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது பெருமைப்படுற மாதிரி மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது கேளிக்கை நிகழ்ச்சி அல்லது ஒரு சினிமாவுக்கோ அல்லது ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சியிலையோ கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் ஒரு சிறப்பாக செய்து முடிச்சுட்டு மற்றவங்களுடைய பாராட்டெல்லாம் பெறத்துக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். பண வரது அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெருசாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேச்சில் இனிமையாக இருக்குது. அதனால் பேச்சு சாதுர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில காரியங்கள்லாம் பேசியே சரி பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு யோகமான கிரக அமைப்பு இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புண்ணிய காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம்
ஈடுபடுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரணையாக போகிறது உங்களுக்கு நல்லது. பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். வந்தாலும் கூட நீங்கள் ஒரு சில காரியங்களில் பேசியே சரி பண்ணுவீங்க. ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன தடைகள் வரும், போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியத்துலையுமே ஒரு முயற்சியை போடுங்க, உழைப்பு அதிகமாக போடுங்க. கடினமான உழைப்பையும் முயற்சியும் போட்டிங்கன்னா எல்லா காரியமுமே ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. புதுசாக ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்லாம் வரலாம். மேல் மாட்டத்தில் இருக்கிறவங்களால ஒரு சில பிரச்சனைகள் குடைச்சல்களும் இந்த காலகட்டத்தில் வரலாம். தக்க சமயத்தில் ஒரு சிலர்லாம் ஆலோசனை வழங்குவாங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் கொஞ்சம் வருத்தம் வரும். மன உறுதி ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா என்னடா இவங்க பொழுதுனைக்கும் குடைச்சல் கொடுத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. சொத்து சம்மந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு வரலாம். சின்ன சின்ன தடைகள் வரலாம். உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறவங்களால ஒரு சில மன வருத்தம் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரருக்கு. வேலை செய்கிற இடத்துல கூட மேலதிகாரிகளோட கெடுபிடியெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை. கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரணையாக போங்க. அதே மாதிரி சகோதரி கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் அனுசரணையாக போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் புதன்கிழமையில் பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும். எந்த காரியம்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் வெற்றியாக அமையும். நம்பிக்கை.